அரசியல் இப்படித்தான் நம்முடைய நாட்டில் நடக்குது. ஒரு சின்ன நம்முடைய இத்தனை இவ்வளவு பெரிய பாரத நாட்டில் தமிழ்நாட்டில் அதிகாரம் உள்ளவங்களே இந்த அளவுக்கு ஆடும்போது இந்தியா முழுக்க அதிகாரம் இருக்கக்கூடியவர்கள் அதிகமா லஞ்சம் வாங்குவாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. தமிழகம் 7.5 லட்சம் கோடி சார், சாதாரண விஷயம் இல்ல. 7.5 லட்சம் கோடி, 7.5 லட்சம் கோடி. சிஏஜி சொல்லுது சார், சிஏஜி சொல்லுது 7.5 லட்சம் கோடி. எனக்கு தான் கேட்டாங்க, கொடுத்தாச்சு. கொடுத்தாச்சு. 7.5 லட்சம் கோடிக்கு பதிலே இல்லைங்க. அமலாக்கத்துறைக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அமலாக்கத்துறைக்கு வேலை இருக்குதுங்க. அந்த வேலை என்னன்னு அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த அதிகாரத்து வரம்புக்கு உட்பட்டு தான் செய்கிறாங்க. இவங்களுடைய விசாரணைகள் எப்படி போகுது? உதாரணத்துக்கு அதானி மேலே ஹிண்டன்பர்க் வச்ச குற்றச்சாட்டு, பங்குச்சந்தையில் மிகப்பெரிய மோசடி. அதில் என்னன்னா இது போன்ற விஷயங்களை கண்காணிக்க வேண்டிய செஃபி அமைப்பினுடைய தலைவரே அவங்கள்ட்ட ஷேர் வாங்கியிருக்காங்க. இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு நடந்தப்போ ஏன் ஒரு ரைடு கூட அதானி வீட்டுக்கு ஏன் போகலை? எனக்கு அது புரியவே இல்லை. நீங்க தான் ரொம்ப சுதந்திரமா நியாயத்தை தப்பு செஞ்சவங்க யாருனாலும் தட்டி கேட்கறாங்க. அதே சமயத்தில் இதே தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண விவசாயி வீட்டில் போய் உள்ளூர் பாஜக தலைவரோட தூண்டுதல்னால போய் ஈடி பார்த்தீங்கன்னா அவங்க விசாரிக்குது. இதே கேவலம் தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் 13 பாராளுமன்ற உறுப்பினர் மீது வழக்கு இருக்கு. இதே அதிமுக அமைச்சர்கள் 8 பேர் மேல டிவிஎஸ்ல ஃபுல் ஃபிளட்ஜா எஃப்ஐஆர் இருக்கு. நேத்து வேலுமணி கேஸ் வந்திருக்கு ஹைகோர்ட்ல. ஏன் ப்ராசிக்யூஷன் பர்மிஷன் தர மாட்டேன்றீங்க அப்படின்னு ஹைகோர்ட்ல நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் கேட்கிறாரு. இந்த கவர்னர் அதை வாங்கி வச்சுட்டு ப்ராசிக்யூஷனுக்கு பர்மிஷனே தர மாட்டேங்கிறார். மேல இடி அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே அதிமுக கூட்டணியில் இருக்கு. அதனால 8 கேஸையும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இது பாரபட்சம் இல்லையா? அது திமுகவால் ஊழல் குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட அத்தனை பேரும் இன்னைக்கு திமுகவில் அமைச்சர்களா இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அவங்க அண்ணா திமுக இருக்கும்போது ஊழல்வாதி, உங்ககிட்ட வந்தா கங்கையில புனிதம் ஆயிடுறீங்க. அப்படித்தானே அர்த்தம்? நீங்க மோடிய வாஷிங் மிஷின் நீங்கள, இப்போ நீங்க உங்க வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்களா? நீங்க சொல்றீங்க ஸ்டாலின் எல்லாரும் சேர்த்துல சுத்தமாக கிடையாது. யாரு சேர்த்துக்கிறது? அதிகாரம் யார் கையில் இருக்கு? இடி அதிகாரம் யார் கையில் இருக்கு? மோடி கையில் இருக்கு. மோடி கையில் இடி அதிகாரம் இருக்கும்போது அங்க சேர்றவங்க சுத்தமாயிடுறாங்க. ஸ்டாலினோட சேர்ந்தா இடி விட்டுறாது. செந்தில் பாலாஜி விட்டு இடி ஸ்டடக்கு இருக்கு இல்லையா? ஆனா மோடியோட சேர்ந்தா அஜித் பவார் ஃப்ரீ ஆகிடுறாரு. எப்படி ஆகிடுறாரு? அதுதான் இங்க வித்தியாசம். அது தெரியாம ஸ்டாலினோட சேர்ந்தா சுத்தமாயிடுறாரு சொல்ல முடியாது. ஸோ தேர் இஸ் a difference. செந்தில் பாலாஜியோட வழக்கில் எப்படி தான் லஞ்சம் வாங்கினதாகவும் திருப்பி கொடுத்ததாகவும் சொல்லி அந்த வழக்கு இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது. ஒன்னும் சுத்த சுயம் பிரகாசம் வள்ளலார்கிட்ட வந்தவங்க இல்ல. ஓகே, நான் ஒரே 1 மினிட்ல அவரோட ஃபேக்சுவல் அவர் சொன்ன தப்பு. செந்தில் பாலாஜி வழக்குலையும் லஞ்சம் வாங்கி திருப்பி கொடுத்ததா இல்ல, இடைத்தரகர்கள் நாங்க பணத்தை வாங்கிட்டோம் நாங்களா செட்டில் பண்ணிக்கிறோம் சொல்லி தர்மராஜுங்க 2 இடைத்தரகர்கள் அவங்களுக்குள்ளார முடிச்சுட்டாங்க. அதுல செந்தில் பாலாஜி நான் பணத்தை வாங்கி திருப்பி கொடுத்தேன்னு செந்தில் பாலாஜி ஹைகோர்ட்லயும் சொல்ல அந்த காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் அவரு போடல. வழக்கில் என்ன சாமர்த்தியத்தை இந்த மாதிரி கேடிங்க பண்றாங்க தெரியுங்களா? 2000 பேரை விசாரிக்கிறதுக்காக தள்ளி போடுறாங்க வழக்க. அந்த 2000 பேரை விசாரிக்கிறதுக்கு வருஷம் ஆகும். 2000 அக்யூஸ் செந்தில் பாலாஜி கேஸ்ல கொண்டு வந்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வரல. சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் காம்ப்ரிஹென்சிவா இன்வெஸ்டிகேஷன் நடத்தி எல்லாத்தையும் போட சொன்னாங்க. அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டாங்க. அப்ப சட்டம் அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் சேர்த்துறான்னு எப்படி கேட்க முடியுங்க? சேலத்துல போய் ஐ பெரியசாமி எப்படி இருந்தாரு, இப்ப எப்படி இருக்கார், அவர் மகன் எப்படி இருந்தார், இப்ப எப்படி இருக்கார் அப்படின்னு மக்கள் பேசுறாங்க. சாதாரண எளிய மக்களுக்கு கூட இவர்கள் எப்படி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்க்கிறார்கள் என்பது தெரியும். அமித்ஷாவுடைய பையன் ஜெய்ஷா எப்படி சொத்து சேர்த்தாருங்கிறதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு சின்ன ஒரு ஆளா இருந்து இவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா எப்படி மாறினாருன்னு சட்டப்படி நிரூபிக்க முடியாமல் போனாலும் கூட மனசாட்சி உள்ள மக்கள் எல்லோருமே இல்ல நீதிமன்றம் வழக்கு விசாரணை அமைப்பு சோதனை நடக்கிறாங்க. இப்போ மனசாட்சி எங்க இருந்து சார் வருது? சட்டப்படியே நிரூபிக்க முடியல உடனே மனசாட்சி எப்படி பாத்துக்கிட்டு இதெல்லாம் பாக்கல. இது கேள்வி பதில் நிகழ்ச்சி மாதிரி இல்லை, இது விவாதம். அப்போ நம்முடைய கருத்துக்களை சொல்வதற்கு அனுமதிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்து அதுக்கு மறுப்பு இருந்தா சொல்லணும். சரி சார், அதுதான் அவை நாகரிகம். விவாதத்தினுடைய நீங்க எனக்கு நாகரிகத்தை கத்துக் கொடுக்க வேணாம். சட்டப்படியா ஒரு விஷயம் இருக்கா இல்லங்கிறது மட்டும் தான் முக்கியம். உங்களுக்கு நாகரிகம் உங்களுக்கு வாயில திறந்தாலே போய்
இதுல வந்து பாத்தீங்கன்னா மனசாட்சி படி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்களா? மனசாட்சியை பத்தி பிஜேபி ஆளுங்கெல்லாம் பேசலாமா? நீங்க பேசும்போது அவர் உலகத்திலே platform தரல. எந்த அவரோட மனசாட்சிக்கு கருத்தை அவர் சம்பந்தம் இல்லாத நேரத்துல ஆளுங்க சொல்லிடட்டும். பிஜேபி ஆதரவாளர்கள் தான். சரி, நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். சொல்லுங்க. விஷயத்துக்கு எப்படி வர முடியும்? விஷயத்துக்கு வராம விஷயம் இருந்தா தானே தானே வர முடியும். விஷயத்துக்கு விஷயம் போக கூடாது. விஷயம் இல்லாதனால தானே டைவர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல,